வெல்கம் டு டெக்சாஸ் சீரிஸ். டெக்சாஸில் கிளி பரோட்டா பயங்கர ஃபேமஸ்ன்னாங்க. சரின்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா செம்ம சூப்பராக இருந்தது. ஏன் நம்ம அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணக்கூடாது? நம்ம தோட்டத்தில் தான் வாழை இலை, ஃப்ரோசன் பரோட்டா, சிக்கன் குழம்பு எல்லாமே இருக்கே அப்படின்ட்டு ரீக்ரியேட் பண்ணாங்க. சூப்பராக வந்திருந்தது. வாழை இலையை கட் பண்ணிவிட்டு பேஸில் வந்து ஒரு லேயர் பரோட்டா, ஒரு லேயர் சிக்கன் குழம்பு, ஒரு லேயர் பரோட்டா, ஒரு லேயர் சிக்கன் குழம்புன்னு 4 லேயர் பரோட்டா வச்சுட்டு குழம்பு நல்லா சதன்னு ஊற்றிக்கணும். பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு இலையை நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் வந்து இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா 400 Fahrenheit வச்சுட்டு 40 minutes பேக் பண்ணி எடுத்தோம்னா கமன்னு அவ்வளோ வாசமாக டேஸ்ட்டு அட்டகாசமாக வந்திருந்ததுங்க. ரெஸ்டாரண்ட் கிளி பரோட்டாவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு டேஸ்ட் வந்துருந்துச்சுன்னா பாருங்களேன். நல்லா சதன்னு சூப்பராக பேக் ஆயிருந்தது. நல்லா பஞ்சு போல் அவ்வளோ சுவையாக இருந்ததுங்க. குட்டீஸுமே சூப்பராக விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.